சோழன் வீட்டில் ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாருங்க. காயத்ரியை நினச்சி டான்ஸ் ஆடுறாரு. சோழன் டான்ஸ் ஆடுறத பார்த்து நடேசன், ஏண்டா இவன் டெய்லி வீட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான், அம்மாவாசை இது பக்கமாக வருதா, இவனுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. பாண்டியன், ஏண்டா நேற்று டான்ஸ் ஆடின சேரன் அண்ணாவோட லவ்வை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒரே அலப்பறை பண்ணினேன், இன்றைக்கி ஏண்டா டான்ஸ் ஆடுற அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெக்கப்படுறாரு நம்ம சோழன். பல்லவனும் நிலாவும் வீட்டு ஹாலில் உட்காந்து சோழன் டான்ஸ் ஆடுறத பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. சோழனை காயத்ரி தன்னோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம டான்ஸ் ஆடி நம்ம நிலாவை வெறுப்பேற்றுறாரு நம்ம சோழன். பல்லவன் எப்பவுமே நிலாவுக்கு சப்போர்ட்டாக தாங்க பேசிகிட்டு இருப்பார். பஸ் ஸ்டாப்பில் காயத்ரி கிட்ட சோழன் வழிகிறத பார்த்து சோழனை வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. இன்றைக்கி சொல்லவா வேணும், கண்டபடி சோழனை திட்டுறாங்க நம்ம பல்லவன். சோழன் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிறாரு. சோழனுக்கு காயத்ரி மேலே எந்த வித லவ்வும் இல்லைங்க. ஆனால் நம்ம நிலாவை கடுப்பேற்றுறக்காக மட்டும்தான் இப்படி செய்கிறாருங்க. நம்ம நிலாவும் பல்லவனும் சோழன் காயத்ரி கிட்ட சிரித்து பேசுகிறத பார்த்து காயத்ரி மேலே உண்மையாக லவ் இருக்கிறத நினச்சிக்கிறாங்க போல். இது நம்ம சோழனுக்கு தேவையாங்க? காயத்ரியோட மனசில் தேவையில்லாத கற்பனையை விதைக்கிறாருங்க நம்ம சோழன். காயத்ரியும் அது உண்மைன்னு நம்புகிறாங்க. நம்ம சோழன் காயத்ரி கிட்ட உன் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, தோடு நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு சொல்ல காயத்ரிக்கும் சோழன் மேலே ஒரு இது வந்துருச்சுங்க. சோழனும் நம்ம நிலாவும் கணவன் மனைவிங்கிறது காயத்ரிக்கு தெரியலை. சோழனை காயத்ரி பேச்சுலர்னு நினச்சிட்டு இருக்காங்க. சோழனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு காயத்ரி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலைங்க. நிலாவை கடுப்பேற்றுறதுக்கு சோழன் இப்படி ஒரு தப்பை செய்கிறாரு. சேரன் சந்தாவுக்காக பார்த்து கண்ணாடி வளையல் வாங்குறாருங்க. அந்த வளையலை கொண்டுட்டு போய் சந்தா கிட்ட கொடுக்குறாருங்க. சந்தாவுக்கு சேரன் வளையல் வாங்கிட்டு வந்ததை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷங்க. வெக்கத்தோட சேரனை பார்த்து சிரிக்கிறாங்க. சேரனையே தனக்கு வளையல் போட்டு விட சொல்கிறாங்க. சேரனும் சந்தோஷமாக வளையலை போட்டு விடுறாங்க நம்ம சந்தாவுக்கு. சேரனும் சந்தாவும் சந்தோஷமாக பேசி பழகிறது ஒரு பக்கங்க. நம்ம சோழன் காயத்ரியோட வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாருங்க. இது இன்னொரு பக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.